ஐஃபோன் 17 ஒரு வேளை 95,000 ஆகிடுமோ? மேசிவான ஒரு பொருள் இறக்கியிருக்கான் சாம்சங் M47. டெக்னோ விட சாம்சங் வந்து அஃபோர்டபுள் ப்ளஸ் மீனிங்ஃபுல்லாக ஒரு டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்கான்றதை நினைக்கும் போது எப்படின்னா M47 இல்லாட்டி M56 அப்படின்னு ஒருவேளை ப்ரோ மாடல் வந்து ஒரு 20-25,000 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. எல்லாரும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. வீடியோ லைவ் ஆகிறதுக்குள்ளேயே அதான் நடந்து தொலையுது. அந்தளவுக்கு எதாவது மாறிக்கிட்டு இருக்கு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த டீல் டைமில் மேசிவான ஒரு பொருள் இறக்கியிருக்கான் சாம்சங் M47. நல்ல ஸ்பெசிஃபிகேஷன், அதுவும் முக்கியமாக ப்ரைஸிங் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட்டே ஒரு மாதிரி நிலகுலைஞ்சிருக்கு. அந்த டைமில் வந்து அழகான ஒரு ப்ரைஸிங்கில் கொண்டாந்து டிவைஸ் இறக்கியிருக்காங்க. மெயினாக சொல்ல போனால் உங்களுக்கு 22,999 அப்படிங்கிறது வந்து வித் ஆல் தோஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வச்சு பார்க்கும்போது நல்ல டிவைஸ் மாதிரி தாங்க தெரியுது. எனக்கு M47 ஸ்பெக்கை பார்த்ததுமே என்ன தோணுச்சுன்னா, இது அது இல்லை, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண A36 தானே அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் ஏ சீரீஸ்னு வரும்போது சாம்சங் வந்து ஒரு ஓர வஞ்சனி அது பண்ணிடுறாங்க எப்போ பாரு. ஏன்னா ஏ சீரீஸில் வந்து பிரைட்னஸ் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும்னு தோணுது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யோசிச்சு பார்த்தா. ஏன்னா சேம் டிஸ்பிளே 6.7 இன்ச் இருந்தது, அதே மாதிரி ரெசல்யூஷனு, அதே கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ளஸ் ப்ரொடெக்ஷனு, வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் வித்தியாசம் இருந்துச்சு. பிரைட்னஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு 500 நிட்ஸோ 400 நிட்ஸோ ஹை பிரைட்னஸ் மோடில் மாறுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்டோரேஜாக இருக்கட்டும், ரேமாக இருக்கட்டும், கேமராவில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா A36 வந்து 58.5 50 மெகாபிக்சல் ப்ரைமரி, 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 5 மெகாபிக்சல் மேக்ரோ. இதில் 47 என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா 55.2ன்னு மாற்றி வச்சுருக்காங்க. பட் என்ன மார்க்கெட்டில் இதே ப்ரைஸில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸ்னு பார்க்கும்போது டெக்னோ நிறைய ஃபோன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டெக்னோ விட சாம்சங் வந்து அஃபோர்டபுள் ப்ளஸ் மீனிங்ஃபுல்லாக ஒரு டிவைஸ் லான்ச் பண்ணியிருக்கான்றதை நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. 6 Gen 3 பவர்டு தான், 6 இயர்ஸ் மேஜர் அப்டேட் வரும். அதை எப்படி 6 Gen 3 அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல. சாம்சங் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். 6000 mAh பேட்டரி அப்படிங்கிறது வித்தியாசம். ஏன்னா A36 வந்து 5000 mAh தான். பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா 45 வாட் சார்ஜிங். முன்னெல்லாம் 45 வாட் சார்ஜிங் அப்படிங்கிறது அண்டர் 15K பார்த்துட்டு இருந்த விஷயம் தான். பட் இப்போ இந்த ப்ரைஸ் ஹைக்குலாம் அப்புறமா 20K அரௌண்டில் தான் 45 வாட் சார்ஜிங்கே பார்க்க முடியுது. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட சாம்சங்கோட M47 இன்னைக்கு டேட்டுக்கு யாரெல்லாம் மீடியா அந்த பாயிண்ட் ப்ரோ, கேஷுவல் யூஸ் ப்ரோ, மீடியாக்காக தான் ப்ரோ, அப்புறம் பிரைமரி சென்சார் நல்லா இருந்ததுன்னா பரவாயில்ல ப்ரோ, செல்ஃபி ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுன்னா பரவாயில்ல ப்ரோ. ஸோ இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதை எல்லாத்தையுமே இந்த ஃபோன் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே சாம்சங்கோட மற்ற ஏ சீரிஸ் இந்த மாதிரியான டிவைஸ் நம்ம யூஸ் பண்ணதை வச்சு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இப்போது ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம், எப்படின்னா M47 இல்லாட்டி M56 அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் M56 ஒரு அற்புதமான டிவைஸ் தாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருப்பாரு, ஆனால் M56 எனக்கு பிடிச்சிருக்குண்ணே, ஆனால் அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் எனக்கு வந்து டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருமோ அப்படின்னு. ப்ளஸ் அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தரும் ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு, எல்லாமே நல்லா இருக்குது ப்ரோ, சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் என்ன இப்போ அது யோசிக்க வைக்குது, ஸ்பீக்கர்லேயே எதாவது பார்க்கலான்னு பார்த்தா ஒன் சைடட் ஆடியோ மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ அது சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டாங்க. மொத்தம் சாம்சங் வந்து கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை வந்து அவங்க இந்த இடத்துல எக்ஸ்ப்ளைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஹைலைட் என்னென்னா, ட்விட்டரில் ஃபுல்லாக ஐஃபோனோட ரேட் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான இன்ஃபர்மேஷன் என்னால் பார்க்க முடியுது. அதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் வந்து இப்போ துணி கடை வச்சுருக்கேங்க. நான் என்ன பண்ணுறேன், ஐயா சில காரணங்கள்னால துணியோட ரேட்லாம் ஏறப்போகுதுன்னு நான் ட்வீட் போட்டால் உங்களுக்குலாம் என்ன சந்தேகம் வரும்னா, இப்போ கடையில் வியாபாரம் குறைஞ்சிருக்கு போல், நம்மளால் வந்து வியாபாரத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி தான் ட்விட்டரில் ட்வீட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் தோணும், என்னென்னா ஓகேடா பிரைமரி மார்க்கெட்டில் உங்களுக்கு சேல் பூஸ்ட் ஆகணும், அப்படி இல்லைனா வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் சேல் பூஸ்ட் ஆகணும், அதனால் எல்லாரையும் பயமுறுத்தி பார்க்குறீங்களா அப்படின்னு பார்க்க தோணுது. அதுக்காக சாதாரணமாகவும் இருக்க தோணலை. ஏன்னா இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் வந்து அப்படியே உங்களுக்கு ஹோம் பாடில் ஆரம்பிச்சு, வாங்க ஆப்பிள் டிவியா வச்சுக்கோங்க, 15,000 இருந்தது தாங்க வச்சுக்கோங்க, 10,000 இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன், 9,000 இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன்னு அதில் எல்லாமும் கை வச்சுட்டாங்க. அண்ட் மேக்புக் ப்ரோ, மேக் மினி, ஐமேக் எல்லாத்துலேயுமே கை வச்சுட்டாங்க. செம்ம ப்ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபோன்லேயும் ப்ரைஸ் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக பிரகாசமாக தான் இருக்குது. இப்போதைக்கு வந்து கெஸ் பண்ணுறதை பார்த்தா ஏறுமானு எனக்கு தெரிலங்க. நம்ம எப்படியா இருந்தாலும் இப்போ ஐஃபோனில் வந்து டீல் ரிவீல் ஆகிருக்கு இல்லையா, அதான் பார்க்க போகிறோன்னு வைங்க. இருந்தாலும் மைண்டில் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, ஒருவேளை ப்ரோ மாடலில் வந்து ஒரு 20-25,000 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணுவாங்களோன்ற ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. எல்லாரும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. 1,35,000 வித்துக்கிட்டு இருந்த 17 ப்ரோவை கொண்டு போய் 1,55,000 பக்கத்தில் கொண்டு போய் சொருகி விட்டுருவானோன்னு ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். அப்போ அது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ 1,65,000 மேக்ஸ் போயிடும். ஸோ இது எல்லாமே வந்து எல்லாரும் மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்குன்னு வைங்களேன். அதே சமயம் இவங்க எல்லாரும் கெஸ் பண்ணுற ப்ரைஸஸ் எல்லாரும் நட்பு வட்டாரத்தில் பார்ப்பேன்ல, பார்க்கும்போது ஐஃபோன் 17 ஒரு வேளை 95,000 ஆகிடுமோ, 93,000 ஆகிடுமோ, ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகிடுமோ. ஸோ இந்த மாதிரி தான் எல்லோரும் கெஸ் பண்ணுறாங்க. பட் தெரில ஆப்பிள் மனசில் என்ன இருக்குங்கிறது நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏரில் ஆரம்பித்து ஏருக்கு ஒரு 15,000 இன்க்ரிமெண்ட் வச்சுக்க டேக் இட், அப்புறம் 17E அதுக்கு ஒரு 8,000 10,000 இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி
எல்லா ஐஃபோனோட அந்த லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் மாடல்ஸுக்குமே 10,000 15,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-25,000 வரைக்கும் தள்ளி விட்ட மாதிரி இருக்குது. பட் தெரிலங்க, இப்போதைக்கு நோ ஐடியா. இதை பற்றி சாலிடான டேட்டா எதுவும் வரல. யாரு கண்டா வீடியோ லைவாக வரதுக்குள்ளேயே எதாவது நடந்துலையுது, அந்தளவுக்கு எதாவது மாறிக்கிட்டு இருக்கு. சரி, இருந்தாலும் இப்போ வந்து நம்ம இந்த டீலில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, ஏன்னா ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்குல்ல, ஐஃபோன் 17, 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸு, ஏரு, 17E, 16, 16 ப்ளஸ்ஸு, 16E, அப்புறம் 15. ஸோ இதெல்லாம் தான் டிவைசஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிவைசஸ். இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா 15, 16, 16 ப்ளஸ்ஸு, 16E இந்த 4 டிவைஸுமே உங்களுக்கு வந்து பேஸ் ஸ்டோரேஜ் 128 ஜிபிங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைக்கி டேட்டுக்கு 128 ஜிபி வந்து கேஷுவல் யூஸ்க்கு ஓகே. நான் வந்து ரொம்ப கேஷுவலாக தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஸ்டோரேஜ்லாம் தேவைப்படாது, நான் ரொம்ப கேஷுவலாக தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன், வெறும் ஆப்புக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, iOS எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். அந்த இடத்துல சின்னதாக ஒரு பாயிண்ட்டுங்க, மனசில் படுது சொல்கிறேன். நீங்கள் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் தரப்பில் ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 15, 16, 16E, 16 ப்ளஸ் மாதிரியான டிவைஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இன்க்ளூடிங் 17E. இந்த ப்ரோமோஷன் டிஸ்பிளே யூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஐஃபோன்லேயே உங்களால் வந்து கொஞ்சம் பழைய வெர்ஷன் ஆஃப் நம்பர் சீரிஸ்க்குள்ளே அவ்வளோவா போக முடியாது. பட் இதுவே இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவை iOSம் அதில் இருக்கக்கூடிய சோஷியல் அப்ளிகேஷனோட எக்ஸ்பீரியன்ஸும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஏமாற்றம் ரொம்ப கம்மி. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, பேட்ரி லைஃப் தான் ப்ரோ எனக்கு முக்கியம், மல்டிபிள் கேமராங்கிறத நான் பார்க்கல, அதுக்காக நான் வரல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 16E, 17E அதுலேயும் கூட உங்களுக்கு 55,900 ரூபாய்க்கு வந்து 16E கிடைக்குது. இல்லை ப்ரோ நான் 60,900 ரூபா, அது 61,000 ரூபா, அந்த 5,000 ரூபா நான் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 17E நீங்கள் போயிடலாம். 17E பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தா, ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட 4,500 mAh இருக்கும், 4,500 4000 mAh ரவுண்டாக வச்சுப்போம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது உள்ள A19 சிப் இருக்கும் எதுலன்னா ஐஃபோன் 17E. ரெண்டாவது ஐஃபோன் 17E 256 GB ஸ்டோரேஜ் வேறு. ஸோ இந்த அட்வான்டேஜை நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சா 17E போகலாம். அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வந்து ஐஃபோன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த இ சீரிஸ் வந்து ஒர்த்து தான். அண்ட் அவங்களுக்கும் 256 வாங்கி கொடுத்துறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் வந்து சேலஞ்சிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு நான் 64 GB ஃபோன் ஒன்று கொடுக்கும்போது இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தா இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிறதெல்லாம் கிளிக் பண்ணி அவங்களுக்கே தெரியாமல் அவங்க மல்டிபிள் டைம்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் அப்படி பிடிச்சிருது, ஃபோன் வந்து அப்படியே திக்கி திணற ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டோரேஜ்னு காட்ட ஆரம்பிச்சிடும், அது வந்து பெரிய தலைவலி. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 17E மேக்ஸ் மோர் சென்ஸ். அப்புறம் இந்த 16Eக்கும் 17Eக்கும் இன்னொரு முக்கியமான வித்தியாசமாக உண்டுங்க, மேக்ஸேஃப் சப்போர்ட்டு. 16E மேக்ஸேஃப் கிடையாது. ஸோ 7.5 வாட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஆகும். பட் நீங்கள் இதுவே வந்து 17E எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸேஃபும் இருக்கும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வாட் வரைக்கும் போகும், Qi2 ஸ்டாண்டர்ட் எல்லாமே உண்டு. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அகைன் இப்போ பாருங்களேன், இதுலேயே ப்ரீமியம் எலிவேஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஐஃபோனோட ஏர் வந்து 12 GB ரேம் வந்துடும், 256 GB ஸ்டோரேஜ், ஆன் டிவைஸ் சிரி, AI. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். பட் ஏரில் மோனோ ஸ்பீக்கரு, உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சாலும் ஹாப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப ஹெவியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. பேட்டரி எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நான் மேக்ஸேஃப் பவர் பேங்க் யூஸ் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லைனா நான் போகிற இடத்துலலாம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படின்னா அதுக்காக ஏர் அவ்வளோ மோசமான டிவைஸ் சொல்லுங்க, அவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வெல் ஆப்டிமைஸ்டுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு நல்ல டிவைஸ் தான். ஒரு சிலர் வந்து கேமிங் இந்த மாதிரியான அடிப்படையில் கொண்டு போனாங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது தயங்காது, பர்ஃபார்ம் பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி குழாயை திறந்து விட்டு பேட்டரி காலி பண்ணிடும். ஸோ நீங்கள் கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மணி நேரம் எஸ்ஓடிலாம் கூட அதில் வந்து கிடச்சிரும். இன்னும் வந்து ரொம்பவே கேஷுவல் யூஸர் ப்ரோ அப்படின்னீங்கன்னா இப்போ ஆஃப்லைனில் ஏதாவது ஒரு சில டேட்டாலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ வீட்டில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி டிவைஸ் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு படம் டவுன்லோட் பண்ணிடுறீங்க, அப்புறம் என்ன பண்ணுறீங்க, அமேசான் பிரைமில் போய் அந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப்லைன் டவுன்லோடட் மூவிஸ் பார்க்கும்போது இன்டர்நெட் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில் வரும்போது உங்களுக்கு எஸ்ஓடிலாம் ரொம்பவே அதிகமாக வரும் ப்ரோ. 7 ஹவர்ஸ்லாம் கூட பாசிபிள், இதில் ஏரில் ஆச்சரியமாக தான் இருக்கும், பட் பாசிபிள் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இன்வால்வ்ஸ் ட்வீக்னு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க சென்டர் ஸ்டேஜ் கேமரா ஐஃபோன் ஏரில் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிடுவீங்க. USB 2 வந்து உங்களுக்கு ஆப்பிள் ஈகோ சிஸ்டம்குள்ளே இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் கேபிளே மாட்டுறதில்லை. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு ஏர்ட்ராப் தான் பண்ணுறேன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது பெயின் இல்லை. ரியர் சிங்கிள் கேமரா தான் உங்களை வருத்தப்பட வைக்கும். ஏன்னா கூடவே இருக்கிற 17 இதை அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போய்டும், அந்தளவுக்கு அதோட ரியர் கேமரா பெட்டராகவே இருக்கும், செட்டப்பும் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏரும் ஒரு யூனிக்கான டிவைஸு, ஆனால் 95,000க்கு வந்து அது ஒர்த்தா அப்படின்னா ரொம்ப சப்ஜெக்டிவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே ஐஃபோன் 17 இதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஐஃபோன் எவர். ஏன்னா எல்லாரையுமே திருப்திப்படுத்தும், இனிமையாக இருக்குது. வாங்கின யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக அதை பற்றி நெகட்டிவ்ஸ் பேசலை. ஆனால் கடந்த 12 வருஷமாக நான் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்கேன், கடந்த 10 வருஷமாக ஆண்ட்ராய்டில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் ஐஃபோனுக்குள்ளே போகும்போது iOS அவங்களுக்கு செட் ஆகாமல் வேணால் கசப்பான அனுபவம்னு சொல்லிட்டு டிவைஸை வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டில் விற்றுட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன்.
பட் மற்றபடி ஐஃபோன் என்னென்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஐஃபோன் 17 லேண்ட் ஆனாங்களோ அவங்க எல்லாரும் அதை பற்றி பாசிட்டிவாக தான் பேசினாங்க. பேட்டரி லைஃப் பாசிட்டிவாக இருந்தது, டிஸ்பிளே பாசிட்டிவாக இருந்தது, பேஸ் வேரியண்ட்டே 256ங்கிறதும் பாசிட்டிவாக இருந்தது, அதுலேயும் சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா கொடுத்துருக்காங்கிறதும் பாசிட்டிவாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து மேட் மோர் சென்ஸு. இப்போ என்ன ட்விஸ்ட்னா, அந்த ஆன் டிவைஸை மட்டும் நிறைய பேர் வருத்தப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுது. பட் எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுறோம், அதனால் அதெல்லாம் வந்துட்டு தொடச்சி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அடுத்த ஜென்ரேஷனில் வேறு ஏதாவது உருப்படியாக வாங்கிக்கலாம். இல்லை நல்ல டீலாக ஆஃப்லைன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, கையில் இருக்கிற 17 ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டீங்க, ஒரு 17 ப்ரோக்கு அப்கிரேட் ஆகிறது என்ன வழின்னு சொல்லிட்டு கூட நம்ம செக் பண்ணலாம். அவ்வளோ நீட் இருந்தால் மட்டும்தான். அதே சமயம் இப்போ ஒரு சில லீக்லாம் பார்த்தாங்க, ஐஃபோன் 18 இருக்குல்ல, 18 வந்து 9 GB ரேமில் வருமா. ஏன்னா அதான் மினிமம் ரெக்வயர்டு ஆன் டிவைஸ் ஏக்கு. ஆனால் இது இந்த அறிவை கொண்டு போய் எங்கேயாவது வச்சு அப்படி தான் இருக்குது. சரி இன்றைக்கி 9 GB ஓகே, iOS 28 வரும், அடுத்து 29 வரும், அப்போலாம் 9 GB பத்தாதுன்னு சொன்னால் இது என்ன ஷார்ட் லிவ்டு மிஷன் மாதிரியே இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் அவங்க பார்ப்போம், இது எல்லாமே லீக் தானே, இப்போதைக்கு நமக்கு வந்து உறுதியாக தெரியல. பட் இவங்க எல்லாரும் லீக்கில் வந்து என்ன கெஸ் பண்ணுறாங்க எல்லாரும்னா 9 GB ரேம் வரும், ப்ரோ மாடல்ஸில் எல்லாம் 20 GB இருக்கும் அப்படின்றாங்க. தெரில, பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் 17 வந்து செம டிவைஸ், பர்ஃபெக்ட் பேலன்ஸ், ப்ரோமோஷன் டிஸ்பிளேலேருந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே இருக்குது. 17 ப்ரோ போனால் நல்ல கேமரா செட்டப் ப்ரோ, நல்ல கேமரா செட்டப்பு, கூலிங் மெக்கானிசம் சூப்பராக இருக்குது. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க, அற்புதமாக இருக்குது, பேட்டரி லைஃபும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ப்ளஸ் எனக்கு வந்து கூலிங் மெக்கானிசமும் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 17 ப்ரோ மேக்ஸ் மோர் சென்ஸ். பேட்டரி லைஃப் க்ரேஸியாக இருக்கணுமா, 17 ப்ரோ மேக்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து ப்ரோ பயங்கரமான டிவைஸ். நான் 17 ப்ரோ மேக்ஸ் வச்சிருக்கிறனால என்னால் ஒரு சில பாயிண்டில் வந்து ரொம்பவே கான்க்ரீட்டாக சொல்லலாம். வேறு லெவல் பேட்டரி லைஃப், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ், செம்ம டிஸ்பிளே, செம்ம பில்டு. ஒரு சிலருக்கு மேபி இந்த அலுமினியம் பிடிக்காமல் போகலாம். பட் இந்த டிவைஸ் வந்து போன ஜென்ரேஷன் இப்போ 16 ப்ரோ மேக்ஸ் மாதிரியான டிவைஸை விட கொஞ்சம் லைட்டாகவும் இருக்குது, கூலிங் மெக்கானிசமில் அல்ட்டியாகவும் இருக்குது. இன்னொன்றுங்க, இந்த கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருப்பேன், பிக்சலில் வந்து பீட்டா தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் எனக்கு இப்பயும் தோணுதுங்க. பிக்சலில் பீட்டா எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதே மாதிரி ஆப்பிள்லேயும் பீட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்டேபிளாக வச்சிருக்கிற நிறைய பேர் தான் புலம்புறாங்க. ஸோ iOS 26 யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கொஞ்சம் கூலான டைமில் உங்கள் டிவைஸ் iOS 27க்கு அப்டேட் பண்ணிக்கோங்க. சேம் அப்ளைஸ் டு ஆண்ட்ராய்டு, கூகுள் எல்லாருக்குமே. ஏன்னா என்னைக்கு எப்போ எப்படி கோடு விழும் இல்லாட்டி டிஸ்பிளே வாய பழக்கம்னு யாருக்குமே தெரியறதில்ல. அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதனால் இதையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ iOS 26 நீங்கள் தாராளமாக டெவலப்பர் பீட்டா ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சென்சிட்டிவான ஏதாவது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த ஆப் இல்லாமல் உங்களோட வேலை ஓடாது இல்லாட்டி வாழ்க்கையே ஓடாது அப்படின்னா பீட்டா வேணாம், சரியா? ஆனால் பீட்டா போனீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு iPhone 15ங்க, iPhone 15 பாருங்கள் உங்களுக்கு வந்து 50,000க்கு இருக்குது. 50,000க்கு iPhone 15 ஒர்த்து இல்லைன்னு தோணிடுச்சுன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இல்லை ப்ரோ ஒரு கேஷுவல் யூஸ் தான், வெறும் ஐஃபோன் யூஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன், டைப் சி வேறு, ஸோ ஒரே சார்ஜர் எடுத்துகிட்டு போனால் போதும் குடும்பத்துக்கு. அப்புறம் அந்த சோஷியல் ஆப்ஸ் தான், அதுக்கு தான் பட்ஜெட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான 50K தான் ப்ரோ வச்சுருந்தேன், அதுக்கு மேலே போகிற ஐடியாவே இல்லை. அப்படின்னும் போது iPhone 15 ஓகே. ஆனால் இல்லை கம்ப்ளீட்டாக ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே ஒரு யூனிக்னஸ் தான். அலர்ட் ஸ்லைடர் இருக்கும், ஏன்னா லாஸ்ட்டு ஃபோன், கேமரா கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த எல்லாத்துலேயுமே இருக்கும். அதுவே சில சமயங்களில் டிஸ்டர்பிங் ஃபேக்டராகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தம் 15 வந்து ஒரு ஸ்வீட்டான டிவைஸு. ஆனால் அடித்து துவைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அதோட பேட்டரி ஹெல்த் வந்து வேகமாக டிப்ளீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. எதில் iPhone 15ல், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 16 அண்ட் 16 ப்ளஸ் வந்து ஒரு 4600 mAh சம்திங்கில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து அது ரொம்ப உறுதிப்படுத்தும். அண்டு 60 ஹெர்ட்ஸுங்கிறத பற்றி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா பெரிய டிஸ்பிளே, மல்டிமீடியா கன்சம்ஷன், நல்ல பேட்டரி லைஃப் அண்ட் வீடியோகிராஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 ப்ளஸ் மேக்ஸ் மோர் சென்ஸ். நல்ல டிவைஸ், அற்புதமான டிவைஸ். உங்களுக்கு ஆக்ஷன் பட்டனும் வந்துடும் அண்டு கேமரா கண்ட்ரோலும் வந்துடும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே, அப்படி இல்லைனா விடுங்க. மற்றபடி பேட்டரி லைஃப்காகவும் பெரிய டிஸ்பிளேக்காகவும் 16 ப்ளஸ் இது வரைக்கும் நான் கடைசியாக யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ 16 ப்ளஸும் நல்ல டிவைஸ் தான். 16 பேட்டரி லைஃப்பில் மட்டும் லைட்டாக ரத்தக்காவை வாங்கும். 15 அதுவும் அதே மாதிரி தான். ஸோ 15 அண்ட் 16 அகைன் ரிப்பீட் பண்ணுற விஷயம் என்னென்னா 128 ஜிபிங்கிறதையும் மறந்துடாதீங்க. 16E 17E பேரண்ட்ஸ்க்கு அற்புதமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 5000 ரூபா கேப் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லைனா 17E போயிடுங்க. ஸோ இதை தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். மொத்தம் ஐஃபோன் டீல் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் தான் நீங்கள் இப்போதைக்கு வாங்க முடியுங்க, சரியா? இந்த டிவைசஸ்லாம் தான் வாங்க முடியும். என்னதான் ஒரு பக்கம் நம்ம ஐஃபோனை பற்றி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாலும் அதே சமயம் வந்து சைலண்ட்டாக ஒரு சீரீஸ் வந்து மார்க்கெட்டில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் S25 சீரீஸ். அதில் S25 அல்ட்ரா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டார் போடாதனால எனக்குள்ளார 1008 கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்குள்ளேயும் அதே மாதிரி கேள்வி ஓடும், எனக்கு புரியுது. 84,999 ரூபான்னு போட்டால் போதுமா? அது பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டிருந்தா நமக்கு என்ன தோணும்? ஓ இந்த ப்ரைஸ் வந்து கார்டு ஆஃபர், இல்லாட்டி இந்த ப்ரைஸ் வந்து கார்டு ஆஃபர், கூப்பன், எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் சேர்ந்து வருது போல் அப்படின்னு நமக்கு தோணலாம். பட் எந்த ஸ்டாரையும் போடாமல் விட்டனால இப்போ எனக்கு என்னென்ன டவுட் வருதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். 84,999க்கு S25 அல்ட்ரா,
அப்போது இதுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரோ இல்லாட்டி கூப்பனோ இல்லைனா கார்டு ஆஃபரோ அப்படின்னா அண்டர் 80Kவா? கிரேசிங்க. நம்ம விக்கி ப்ரோக்கரில் ஒரு வழியாக இந்த ஃபோனை வாங்கலாமான்னு கேள்வி கேட்டிருக்காரு. பார்ப்போம் வாங்குறானான்னு. ஸோ அண்டர் 80K அப்படின்னா இன்னும் கிரேசி, சொல்லவே வேணாம். வேறு லெவல் டிவைஸு. சீரியஸாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற டிவைசஸ்க்கு மத்தியில் 80Kக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து ஓவரால் ரிலையபிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு வரீங்க. எப்படின்னா ப்ரோ பேட்டரி லைஃப், மீடியா எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ஹேப்டிக்ஸ், ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ், கேமரா, ஸோ எல்லாத்தையுமே ஒரு கலவையாக எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இங்கே பாருங்க, கண்ணு முன்னாடி இருக்குது 17 அல்ட்ரா இருக்குது, ஒரு விவோவில் X3 அல்ட்ரா இருக்குது, இன்னொரு பக்கம் ஓப்போவில் ஃபைண்ட் X9 அல்ட்ரா இருக்குது. அதெல்லாமே பீஸ்ட்டு தான். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே எடுத்துகிட்டு வரும்போது கடைசியில் அதுவும் சாம்சங்க்கு பக்கத்தில் தான் வந்து நிற்கும். இப்போ வெறும் கேமரான்னு பார்த்தா இந்த டிவைசஸ் எல்லாமே ரொம்ப மஸ்குலராக பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், பவர் பேக்டாக இருக்கும், ஹார்ட்வேர் அவ்வளோ பவர்ஃபுல். நான் சொன்ன இந்த 3 ஃபோனில். பட் இப்போது சாஃப்ட்வேர் எல்லா அடிப்படையிலையும் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு யூசருக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அடிஷ்னலாக, குட் லாக்காக இருக்கட்டும், எஸ் பென், ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கும்போது, ப்ளஸ் பகலில் டே டைமில் நான் ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறேன், அப்போ நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் இல்லாட்டி வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னும் போது, ஸோ இந்த சினாரியோஸ் எல்லாமே உள்ளாவே கொண்டு வரும்போது மொத்தமாக அப்போ வந்து உங்களுக்கு S25 அல்ட்ரா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இங்கே மெயின் விஷயம். ஸோ அப்போது எல்லாருமே வந்து நைட் டைம் ஃபோட்டோகிராஃபிக்கு S25 அல்ட்ரா எடுத்துகிட்டு வெளில போகிறது கிடையாது. ப்ளஸ் S25 அல்ட்ரா வாங்கலாமான்னு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் வந்து மீடியா கன்சம்ஷனுக்கு வாங்கியிருக்கலாம், வாங்கலான்னு யோசிச்சுருந்துருக்கலாம். இல்லையா டே டைமில் கொஞ்சம் கேஷுவலாக ஆஃபீஸில் ஏதாவது ஃபோட்டோஸ், இல்லையா இல்லாட்டி வந்து கேமிங் அடிப்படையிலையும் S25 அல்ட்ரா மோசமான ஃபோன்லாம் கிடையாதுங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நெட்ஒர்க்கு, டியூயல் சிம்மாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லணும்னா S25 அல்ட்ராவை தாராளமாக நம்ம சொல்லலாம். எல்லா ஃபோனுக்குமே ப்ரோஸ் ஆஸ் வெல் அஸ் கான்ஸ் இருக்கும். ஸோ அதில் ப்ரோ சில ஃபோன்ஸில் ரொம்ப ஓங்கி பவர்ஃபுல்லாக இருக்கும், காணும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப மேலோங்கியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன வேணுங்கிறத பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ 85K சப்போஸ் வித்தவுட் எனி ஆஃபர் ஃப்ளாட் 85K, அதாவது 84,999 அப்படின்னா நிஜமாவே இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷனுக்கு நல்ல டீல் தான். இருந்தாலும் S25 அல்ட்ரா யூசர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டிவைஸ் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்றும் சொல்லணும், இந்த டீல் டைமில் முக்கியமாக ஐஃபோன் வந்து நல்ல ப்ரைஸில் வருதுன்னு சொல்லி ஆர்டர் போட்ட நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, ஒரு நாள் கழித்து கேன்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கும் நீங்கள் கொஞ்சம் தயாராக இருந்துக்கிறது நல்லது. எப்படின்னா காட்டுறது நம்ம 1,13,000, ஆனால் திடீர்னு பார்த்தா 1,10,000க்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் ஹாப்பியாக ஆர்டர் போட்டுருவீங்க. போட்ட ஆர்டர் ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சாணி மாதிரி இருக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஸ்பீடப் ஆகும். ரமணா படத்தில் மாதிரி உங்கள் புருஷன் செத்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வெளில வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டார்ச்சரு. அதனால் அதுக்கும் கொஞ்சம் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரியா? ரைட்டு. அமேசானில் வேறு என்ன இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். TWS வேறு நம்ம பார்க்கணும். ஏன்னா TWS வந்து இப்போ ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இது ஒரு விசித்திரமாக இருக்குது. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். இது வந்து என்னென்னா போட்ரானிக்ஸோட ட்வின் S3 நம்ம ஒன்று கவர் பண்ணியிருப்போம் அதுக்கு முன்னாடி. இது வந்து ட்வின் S13. இவ்வளோ தான். செம லைட் வெயிட்டு, செம ஸ்லீக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இதை பற்றி என்னன்றதை ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இது வந்து எப்படின்னா ஜாலியாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒரு 6 மாதத்தில் ஏதோ ஆகுதுனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு செட் ஆகக்கூடிய ஒரு பட்டுன்னு சொல்லலாம். அதே சமயம் காம்ப்ரமைஸ்லாம் எதுவும் இல்லை, அப்படியே ஃப்ளாட்டாக மொக்கையாலாம் இல்லை, ஆடியோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள், அதையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பை.